அத்தியாயம் 29. அல்-அன்கபூத், சிலந்தி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம். أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதன் காரணமாக சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என மனிதர்கள் நினைத்து விட்டார்களா? وَلَقَدْ فَتَنَّا الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. அவர்களுக்கு முன் சென்றோரையும் சோதித்தோம். உண்மை பேசுவோரை அல்லாஹ் அறிவான், பொய்யர்களையும் அறிவான். أَمْ حَسِبَ الَّذِينَ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ أَنْ يَسْبِقُونَا سَاءَ مَا يَحْكُمُونَ. தீமைகளை செய்தோர் நம்மை மிஞ்சிவிடலாம் என்று நினைத்து விட்டார்களா? அவர்கள் அளிக்கும் தீர்ப்பு மிகவும் கெட்டது. من كان يرجو لقاء الله فإن أجل الله لآت وهو السميع العليم. யார் அல்லாஹ்வின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அதற்கான அல்லாஹ்வின் காலக்கெடு வந்தே தீரும். அவன் செவியுறுபவன், அறிந்தவன். ومن جاهد فإنما يجاهد لنفسه إن الله لغني عن العالمين. உழைப்பவர் தமக்காகவே உழைக்கிறார், அகிலத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். والذين آمنوا وعملوا الصالحات لنكفرن عنهم سيئاتهم ولنجزينهم أحسن الذي كانوا يعملون. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரின் தீமைகளை அவர்களை விட்டும் அழித்து விடுவோம். அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றிற்கு கூலி வழங்குவோம். وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حُسْنًا وَإِنْ جَاهَدَاكَ لِتُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا إِلَيَّ مَرْجِعُكُمْ فَأُنَبِّئُكُمْ بِمَا كُنْتُمْ تَعْمَلُونَ. தனது பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தியுள்ளோம். உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் அவர்களுக்கு கட்டுப்படாதே. உங்களின் மீளுதல் என்னிடமே உள்ளது. நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி உங்களுக்கு அறிவிப்பேன். وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَنُدْخِلَنَّهُمْ فِي الصَّالِحِينَ. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை நல்லோருடன் சேர்ப்போம். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ فَإِذَا أُوذِيَ فِي اللَّهِ جَعَلَ فِتْنَةَ النَّاسِ كَعَذَابِ اللَّهِ فَإِذَا أُوذِيَ فِي اللَّهِ جَعَلَ فِتْنَةَ النَّاسِ كَعَذَابِ اللَّهِ وَلَئِن جَاءَ نَصْرٌ مِّن رَّبِّكَ لَيَقُولُنَّ إِنَّا كُنَّا مَعَكُمْ أَوَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِمَا فِي صُدُورِ الْعَالَمِينَ. அல்லாஹுவை நம்பினோம் என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர். அல்லாஹுவின் விஷயத்தில் அவர்களுக்கு தொல்லை அளிக்கப்பட்டால் மனிதர்களின் தொந்தரவை அல்லாஹுவின் வேதனையை போல் அவர்கள் கருதுகின்றனர். உமது இறைவனிடமிருந்து உதவி வந்தால் நாங்கள் உங்களுடன் இருந்தோம் என கூறுகின்றனர். அகிலத்தாரின் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிந்தவன் இல்லையா? وَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَلَيَعْلَمَنَّ الْمُنَافِقِينَ.
நம்பிக்கை கொண்டோரையும் அல்லாஹ் அறிவான், நயவஞ்சகர்களையும் அறிவான். وقال الذين كفروا للذين آمنوا اتبعوا سبيلنا ولنحمل خطاياكم وما هم بحاملين من خطاياهم من شيء إنهم لكاذبون. எங்கள் வழியை பின்பற்றுங்கள், உங்கள் தவறுகளை நாங்கள் சுமந்து கொள்கிறோம் என்று ஏக இறைவனை மறுப்போர் நம்பிக்கை கொண்டோரிடம் கூறுகின்றனர். அவர்களின் குற்றங்களில் எதையும் இவர்கள் சுமப்போராக இல்லை, அவர்கள் பொய்யர்கள். وَلَيَحْمِلُنَّ أَثْقَالَهُمْ وَأَثْقَالًا مَعَ أَثْقَالِهِمْ وَلَيُسْأَلُنَّ يَوْمَ الْقِيَامَةِ عَمَّا كَانُوا يَفْتَرُونَ. அவர்கள் தமது சுமைகளையும் தமது சுமைகளுடன் வேறு சில சுமைகளையும் சுமப்பார்கள். அவர்கள் இட்டு கட்டியது பற்றி கியாமத் நாளில் விசாரிக்கப்படுவார்கள். وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا فَأَخَذَهُمُ الطُّوفَانُ وَهُمْ ظَالِمُونَ. நூஹை அவரது சமுதாயத்திடம் அனுப்பினோம். அவர்களுடன் 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக அவர் வசித்தார். அவர்கள் அநீதி இழைத்த நிலையில் அவர்களை பெருவெள்ளம் பிடித்துக் கொண்டது. فَأَنْجَيْنَاهُ وَأَصْحَابَ السَّفِينَةِ وَجَعَلْنَاهَا آيَةً لِلْعَالَمِينَ. அவரையும் கப்பலில் இருந்தோரையும் காப்பாற்றினோம், இதை அகிலத்தாருக்கு சான்றாக்கினோம். وَإِبْرَاهِيمَ إِذْ قَالَ لِقَوْمِهِ اعْبُدُوا اللَّهَ وَاتَّقُوهُ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கே அஞ்சுங்கள், நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று இப்ராஹிம் தமது சமுதாயத்திடம் கூறியதை நினைவூட்டுவீராக. إنما تعبدون من دون الله أوثانا وتخلقون إفكا إن الذين تعبدون من دون الله لا يملكون لكم رزقا فابتغوا عند الله الرزق واعبدوه واشكروا له إليه ترجعون. அல்லாஹுவை அன்றி நீங்கள் கற்பனையாக படைத்த சிலைகளையே வணங்குகிறீர்கள். அல்லாஹுவை அன்றி நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு செல்வம் வழங்க இயலாது. எனவே அல்லாஹுவிடமே செல்வத்தை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். وَإِن تُكَذِّبُوا فَقَدْ كَذَّبَ أُمَمٌ مِّن قَبْلِكُمْ وَمَا عَلَى الرَّسُولِ إِلَّا الْبَلَاغُ الْمُبِينُ. நீங்கள் பொய்யென கருதினால் உங்களுக்கு முன் பல சமுதாயத்தினர் பொய்யென கருதியுள்ளனர். தெளிவாக எடுத்து சொல்வது தவிர தூதர் மீது வேறு கடமை இல்லை. أَوَلَمْ يَرَوْا كَيْفَ يُبْدِئُ اللَّهُ الْخَلْقَ ثُمَّ يُعِيدُهُ إِنَّ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرٌ. அல்லாஹ் முதலில் எவ்வாறு படைக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? பின்னர் மீண்டும் அதை உருவாக்குவான். இது அல்லாஹுவுக்கு எளிதானது. قُلْ سِيرُوا فِي الْأَرْضِ فَانظُرُوا كَيْفَ بَدَأَ الْخَلْقَ ثُمَّ اللَّهُ يُنشِئُ النَّشْأَةَ الْآخِرَةَ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. பூமியில் பயணம் செய்யுங்கள், அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைத்தான் என்பதை கவனியுங்கள் என்று கூறுவீராக. பின்னர் அல்லாஹ் மற்றொரு தடவை உற்பத்தி செய்வான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன். يُعَذِّبُ مَن يَشَاءُ وَيَرْحَمُ مَن يَشَاءُ وَإِلَيْهِ تُقْلَبُونَ. தான் நாடியோரை அவன் தண்டிப்பான், தான் நாடியோருக்கு அருள் புரிவான், அவனிடமே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். وَمَا أَنْتُمْ
بمعجزين في الأرض ولا في السماء وما لكم من دون الله من ولي ولا نصير. பூமியிலும் வானத்திலும் நீங்கள் இறைவனை வெல்வோர் அல்லர். அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு பொறுப்பாளரோ உதவுபவரோ இல்லை. والذين كفروا بآيات الله ولقائه أولئك يئسوا من رحمتي وأولئك لهم عذاب أليم. அல்லாஹ்வின் வசனங்களையும் அவனது சந்திப்பையும் மறுப்போர் எனது அருளில் நம்பிக்கை இழந்து விட்டனர். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. فما كان جواب قومه إلا أن قالوا اقتلوه أو حرقوه فأنجاه الله من النار إن في ذلك لآيات لقوم يؤمنون. இவரை கொல்லுங்கள் அல்லது தீயிலிட்டு பொசுக்குங்கள் என்று கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை. அவரை அல்லாஹ் நெருப்பிலிருந்து காப்பாற்றினான். நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. وقال إنما اتخذتم من دون الله أوثانا مودة بينكم في الحياة الدنيا ثم يوم القيامة يكفر بعضكم ببعض ويلعن بعضكم بعضا ومأواكم النار وما لكم من ناصرين. இவ்வுலக வாழ்வில் உங்களுக்கிடையே உள்ள நேசத்தின் காரணமாகவே அல்லாஹ்வை அன்றி நீங்கள் சிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். பின்னர் கியாமத் நாளில் உங்களில் ஒருவர் மற்றவரை மறுப்பார், உங்களில் ஒருவர் மற்றவரை சபிப்பார். உங்கள் தங்குமிடம் நரகமாகும். உங்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. فآمن له لوط وقال إني مهاجر إلى ربي إنه هو العزيز الحكيم. அவரை லூத் நம்பினார். நான் இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய போகிறேன், அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று இப்ராஹிம் கூறினார். ووهبنا له إسحاق ويعقوب وجعلنا في ذريته النبوة والكتاب وآتيناه أجره في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம். அவரது வழித்தோன்றல்களில் நபி எனும் தகுதியையும் வேதத்தையும் வழங்கினோம். அவருக்கு அவரது கூலியை இவ்வுலகில் கொடுத்தோம். அவர் மறுமையிலும் நல்லோர்களில் இருப்பார். وَلُوطًا إِذْ قَالَ لِقَوْمِهِ إِنَّكُمْ لَتَأْتُونَ الْفَاحِشَةَ مَا سَبَقَكُمْ بِهَا مِنْ أَحَدٍ مِنَ الْعَالَمِينَ. லூத்தையும் அனுப்பினோம். நீங்கள் வெட்கக்கேடான செயலை செய்கிறீர்கள். அகிலத்தாரில் உங்களுக்கு முன் யாரும் இதை செய்ததில்லை. أَإِنَّكُمْ لَتَأْتُونَ الرِّجَالَ وَتَقْطَعُونَ السَّبِيلَ وَتَأْتُونَ فِي نَادِيكُمُ الْمُنكَرَ فَمَا كَانَ جَوَابَ قَوْمِهِ إِلَّا أَنْ قَالُوا ائْتِنَا بِعَذَابِ اللَّهِ إِنْ كُنْتَ مِنَ الصَّادِقِينَ. சரியான வழியை துண்டித்துவிட்டு ஆண்களிடம் செல்கிறீர்களா? உங்கள் சபையில் அந்த வெறுக்கத்தக்க செயலை செய்கிறீர்களா என்று அவர் தமது சமுதாயத்துக்கு கூறிய போது, நீர் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹுவின் வேதனையை கொண்டு வருவீராக என்று கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை. என் இறைவா, சீரழிக்கும் இந்த சமுதாயத்துக்கு எதிராக எனக்கு உதவுவாயாக என்று அவர் கூறினார்.
ولما جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا إنا مهلكو أهل هذه القرية إن أهلها كانوا ظالمين. தமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தபோது அவ்வூரார் அநியாயக்காரர்களாக உள்ளனர், அவ்வூராரை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்றனர். قال إن فيها لوطا قالوا نحن أعلم بمن فيها لننجينه وأهله إلا امرأته كانت من الغابرين. அங்கே லூத் இருக்கிறாரே என்று அவர் கேட்டார். அங்குள்ளவர்களை நாங்கள் நன்றாக அறிவோம், அவரையும் அவரது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவோம், அவரது மனைவியை தவிர அவள் அழிவோரில் தங்கிவிடுவாள் என்றனர். وَلَمَّا أَنْ جَاءَتْ رُسُلُنَا لُوطًا سِيءَ بِهِمْ وَضَاقَ بِهِمْ ذَرْعًا وَقَالُوا لَا تَخَفْ وَلَا تَحْزَنْ إِنَّا مُنَجُّوكَ وَأَهْلَكَ إِلَّا امْرَأَتَكَ كَانَتْ مِنَ الْغَابِرِينَ. நமது தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்களால் கவலைக்கும் மன நெருக்கடிக்கும் உள்ளானார். அதற்கு அவர்கள், நீர் பயப்படாதீர், கவலைப்படாதீர், உம்மையும் உமது குடும்பத்தினரையும் நாங்கள் காப்பாற்றுவோம், உமது மனைவியை தவிர அழிவோருடன் அவள் தங்கிவிடுவாள் என்றனர். إِنَّا مُنْزِلُونَ عَلَى أَهْلِ هَذِهِ الْقَرْيَةِ رِجْزًا مِنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ. அவர்கள் குற்றம் புரிந்ததால் அவ்வூரார் மீது வானத்திலிருந்து வேதனையை நாங்கள் இறக்கப் போகிறோம் என்றும் கூறினர். وَلَقَدْ تَرَكْنَا مِنْهَا آيَةً بَيِّنَةً لِقَوْمٍ يَعْقِلُونَ. விளங்கக்கூடிய சமுதாயத்திற்கு அங்கே தெளிவான சான்றை விட்டு வைத்துள்ளோம். وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا فَقَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ وَارْجُوا الْيَوْمَ الْآخِرَ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. மதியன் நகருக்கு அவர்களின் சகோதரர் ஷுவைபை அனுப்பினோம். என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள், இறுதி நாளை நம்புங்கள், பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள் என்று அவர் கூறினார். فَكَذَّبُوهُ فَأَخَذَتْهُمُ الرَّجْفَةُ فَأَصْبَحُوا فِي دَارِهِمْ جَاثِمِينَ. அவரை பொய்யரென கருதினர், அவர்களை பூகம்பம் தாக்கியது, காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர். وَعَادًا وَثَمُودَ وَقَدْ تَبَيَّنَ لَكُمْ مِنْ مَسَاكِنِهِمْ وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ فَصَدَّهُمْ عَنِ السَّبِيلِ وَكَانُوا مُسْتَبْصِرِينَ. ஆது மற்றும் சமூக சமுதாயத்தினரையும் அழித்தோம். அவர்களின் குடியிருப்புகளிலிருந்து இது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அவர்களது செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான். அவர்கள் அறிவுடையோராக இருந்தும் நல்வழியை விட்டும் அவர்களை தடுத்தான். وَقَارُونَ وَفِرْعَوْنَ وَهَامَانَ وَلَقَدْ جَاءَهُمْ مُوسَى بِالْبَيِّنَاتِ فَاسْتَكْبَرُوا فِي الْأَرْضِ وَمَا كَانُوا سَابِقِينَ. காரூன், ஃபிரௌன், ஹாமான் ஆகியோரையும் அழித்தோம். அவர்களிடம் மூசா தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார். அவர்கள் பூமியில் அகந்தை கொண்டனர், அவர்கள் வெல்வோராக இருக்கவில்லை. فَكُلًّا أَخَذْنَا بِذَنبِهِ فَمِنْهُمْ مَنْ أَرْسَلْنَا عَلَيْهِ حَاصِبًا وَمِنْهُمْ مَنْ أَخَذَتْهُ الصَّيْحَةُ وَمِنْهُمْ مَنْ خَسَفْنَا بِهِ الْأَرْضَ وَمِنْهُمْ مَنْ أَغْرَقْنَا وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَلَكِنْ كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. ஒவ்வொருவரையும் அவரவரின் பாவத்துக்காக தண்டித்தோம். அவர்களில் சிலர் மீது கல் மழையை அனுப்பினோம். அவர்களில் வேறு சிலரை பெரும் சப்தம் தாக்கியது.
அவர்களில் சிலரை பூமிக்குள் உயிருடன் புதைய செய்தோம், அவர்களில் சிலரை மூழ்கடித்தோம். அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைப்பவனாக இல்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்தனர். مثل الذين اتخذوا من دون الله أولياء كمثل العنكبوت اتخذت بيتا وإن أوهن البيوت لبيت العنكبوت لو كانوا يعلمون. அல்லாஹு என்று பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டோரின் உதாரணம் சிலந்தி பூச்சியை போன்றது. அது ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டது. வீடுகளிலேயே சிலந்தியின் வீடுதான் மிகவும் பலவீனமானது. இதை அவர்கள் அறியக்கூடாதா? இன்னல்லாஹ யஅலமு மா யதுஊன மின் தூனிஹி மின் ஷை வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வை அன்றி அவர்கள் பிரார்த்திப்பவற்றை அல்லாஹ் அறிவான், அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். وَتِلْكَ الْأَمْثَالُ نَضْرِبُهَا لِلنَّاسِ وَمَا يَعْقِلُهَا إِلَّا الْعَالِمُونَ. இந்த முன்னுதாரணங்களை மக்களுக்காக கூறுகிறோம், அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் இதை விளங்க மாட்டார்கள். خَلَقَ اللَّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بِالْحَقِّ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِلْمُؤْمِنِينَ. வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடன் அல்லாஹ் படைத்தான். நம்பிக்கை கொண்டோருக்கு இதில் தக்க சான்று இருக்கிறது. أُتْلُ مَا أُوحِيَ إِلَيْكَ مِنَ الْكِتَابِ وَأَقِمِ الصَّلَاةَ إِنَّ الصَّلَاةَ تَنْهَى عَنِ الْفَحْشَاءِ وَالْمُنكَرِ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ. முகம்மதே, வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக. தொழுகையை நிலைநாட்டுவீராக. தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். அல்லாஹ்வை நினைப்பதே மிக பெரியது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிவான். وَلَا تُجَادِلُوا أَهْلَ الْكِتَابِ إِلَّا بِالَّتِي هِيَ أَحْسَنُ إِلَّا الَّذِينَ ظَلَمُوا مِنْهُمْ وَقُولُوا آمَنَّا بِالَّذِي أُنْزِلَ إِلَيْنَا وَأُنْزِلَ إِلَيْكُمْ وَإِلَٰهُنَا وَإِلَٰهُكُمْ وَاحِدٌ وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ. வேதமுடையோரில் அநீதி இழைத்தோரை தவிர மற்றவர்களிடம் அழகிய முறையில் தவிர வாதம் செய்யாதீர்கள். எங்களுக்கு அருளப்பட்டதையும் உங்களுக்கு அருளப்பட்டதையும் நம்புகிறோம். எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே, நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று கூறுங்கள். وَكَذَلِكَ أَنزَلْنَا إِلَيْكَ الْكِتَابَ فَالَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ يُؤْمِنُونَ بِهِ وَمِنْ هَؤُلَاءِ مَن يُؤْمِنُ بِهِ وَمَا يَجْحَدُ بِآيَاتِنَا إِلَّا الْكَافِرُونَ. இவ்வாறே உமக்கு இவ்வேதத்தை அருளினோம். நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இதை நம்புகின்றனர். வேதம் கொடுக்கப்படாத இவர்களிலும் இதை நம்புவோர் உள்ளனர். நம்மை மறுப்போரை தவிர வேறு எவரும் நமது வசனங்களை நிராகரிப்பதில்லை. وَمَا كُنْتَ تَتْلُو مِنْ قَبْلِهِ مِنْ كِتَابٍ وَلَا تَخُطُّهُ بِيَمِينِكَ إِذًا لَارْتَابَ الْمُبْطِلُونَ. முகமதே, இதற்கு முன் எந்த வேதத்திலிருந்தும் நீர் வாசிப்பவராக இருந்ததில்லை. இனியும் உமது வலது கையால் அதை எழுதவும் மாட்டீர். அவ்வாறு இருந்திருந்தால் வீணர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். بَلْ هُوَ آيَاتٌ بَيِّنَاتٌ فِي صُدُورِ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ وَمَا يَجْحَدُ بِآيَاتِنَا إِلَّا الظَّالِمُونَ. மாறாக இவை தெளிவான வசனங்கள் கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்கின்றன.
அநீதி இழைத்தோரை தவிர வேறு எவரும் நமது வசனங்களை மறுக்க மாட்டார்கள். وَقَالُوا لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ آيَاتٌ مِّن رَّبِّهِ قُلْ إِنَّمَا الْآيَاتُ عِندَ اللَّهِ وَإِنَّمَا أَنَا نَذِيرٌ مُبِينٌ. இவருக்கு இவரது இறைவனிடமிருந்து அற்புதங்கள் அருளப்படக்கூடாதா என்று கேட்கின்றனர். அற்புதங்கள் அல்லாஹ்விடமே உள்ளன, நான் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் மட்டுமே என்று முஹம்மதை கூறுவீராக. அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம் இன்ன ஃபீ ذلك லரஹ்மத்தன் வذிக்ரா லிகௌமின் யுமினூன். உமக்கு இவ்வேதத்தை நாம் அருளி அது அவர்களுக்கு கூறப்படுவது அவர்களுக்கு போதவில்லையா? நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் அருளும் அறிவுரையும் உள்ளது. قُلْ كَفَى بِاللَّهِ بَيْنِي وَبَيْنَكُمْ شَهِيدًا يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَالَّذِينَ آمَنُوا بِالْبَاطِلِ وَكَفَرُوا بِاللَّهِ أُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன். அவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அறிகிறான். வீணானதை நம்பி அல்லாஹ்வை மறுப்போரே இழப்பை அடைந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். وَيَسْتَعْجِلُونَكَ بِالْعَذَابِ وَلَوْلَا أَجَلٌ مُّسَمًّى لَّجَاءَهُمُ الْعَذَابُ وَلَيَأْتِيَنَّهُم بَغْتَةً وَهُمْ لَا يَشْعُرُونَ. வேதனையை உம்மிடத்தில் அவசரமாக தேடுகின்றனர். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு இல்லாதிருந்தால் வேதனை அவர்களுக்கு வந்திருக்கும். அவர்கள் உணராத நிலையில் திடீரென அது அவர்களிடம் வரும். يَسْتَعْجِلُونَكَ بِالْعَذَابِ وَإِنَّ جَهَنَّمَ لَمُحِيطَةٌ بِالْكَافِرِينَ. உம்மிடம் வேதனை அவசரமாக தேடுகின்றனர். ஏக இறைவனை மறுப்போரை நரகம் சுற்றி வளைக்கும். يَوْمَ يَغْشَاهُمُ الْعَذَابُ مِنْ فَوْقِهِمْ وَمِنْ تَحْتِ أَرْجُلِهِمْ وَيَقُولُ ذُوقُوا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. அவர்களின் மேற்புறத்திலும் கால்களுக்கு கீழே இருந்தும் அவர்களை வேதனை மூடிக்கொள்ளும் நாளில் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை சுவையுங்கள் என்று இறைவன் கூறுவான். يَا عِبَادِيَ الَّذِينَ آمَنُوا إِنَّ أَرْضِي وَاسِعَةٌ فَإِيَّايَ فَاعْبُدُونِ. நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களே, எனது பூமி விசாலமானது, என்னையே வணங்குங்கள். كُلُّ نَفْسٍ ذَائِقَةُ الْمَوْتِ ثُمَّ إِلَيْنَا تُرْجَعُونَ. ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர், பின்னர் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَنُبَوِّئَنَّهُم مِّنَ الْجَنَّةِ غُرَفًا تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا نِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை சொர்க்கத்தில் உள்ள மாளிகையில் குடியமர்த்துவோம். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். உழைத்தோரின் கூலி அழகானது. الَّذِينَ صَبَرُوا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள், தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள். وَكَأَيٍّن مِّن دَابَّةٍ لَّا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. எத்தனையோ உயிரினங்கள் தமது உணவை சுமந்து செல்வதில்லை. அல்லாஹுவே அவற்றுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறான். அவன் செவியுறுபவன், அறிந்தவன். وَلَئِن سَأَلْتَهُم مَّنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ لَيَقُولُنَّ اللَّهُ
فأنى يؤفكون. வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனும் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்று கூறுவார்கள். அப்படியாயின் எவ்வாறு அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள்? அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹு இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியோருக்கு அளவுடன் வழங்குகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். وَلَئِن سَأَلْتَهُم مَّن نَّزَّلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَحْيَا بِهِ الْأَرْضَ مِن بَعْدِ مَوْتِهَا لَيَقُولُنَّ اللَّهُ قُلِ الْحَمْدُ لِلَّهِ بَلْ أَكْثَرُهُمْ لَا يَعْقِلُونَ. வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி பூமி செத்த பின் அதன் மூலம் அதற்கு உயிர் ஊட்டுபவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்றே கூறுவார்கள். அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறுகிறார்கள். மாறாக அவர்களில் அதிகமானோர் விளங்கிக் கொள்வதில்லை. وَمَا هَذِهِ الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا لَهْوٌ وَلَعِبٌ وَإِنَّ الدَّارَ الْآخِرَةَ لَهِيَ الْحَيَوَانُ لَوْ كَانُوا يَعْلَمُونَ. இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை. மறுமை வாழ்வுதான் வாழ்வாகும். அவர்கள் அறியக்கூடாதா? فَإِذَا رَكِبُوا فِي الْفُلْكِ دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ فَلَمَّا نَجَّاهُمْ إِلَى الْبَرِّ إِذَا هُمْ يُشْرِكُونَ. அவர்கள் கப்பலில் ஏறி செல்லும் போது பிரார்த்தனையை அவனுக்கே உள தூய்மையுடன் உரித்தாக்கி அல்லாஹுவை பிரார்த்திக்கின்றனர். அவர்களை காப்பாற்றி தரையில் சேர்த்ததும் அவர்கள் இணை கற்பிக்கின்றனர். لِيَكْفُرُوا بِمَا آتَيْنَاهُمْ وَلِيَتَمَتَّعُوا فَسَوْفَ يَعْلَمُونَ. நாம் அவர்களுக்கு வழங்கியதை அவர்கள் மறுக்கட்டும், அனுபவிக்கட்டும், பின்னர் அறிந்து கொள்வார்கள். أَوَلَمْ يَرَوْا أَنَّا جَعَلْنَا حَرَمًا آمِنًا وَيُتَخَطَّفُ النَّاسُ مِنْ حَوْلِهِمْ أَفَبِالْبَاطِلِ يُؤْمِنُونَ وَبِنِعْمَةِ اللَّهِ يَكْفُرُونَ. இவர்களை சுற்றியுள்ள மனிதர்கள் வாரி செல்லப்படும் நிலையில் இவர்களுக்கு அபயம் அளிக்கும் புனித தலத்தை நாம் ஏற்படுத்தி இருப்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா? வீணானதை நம்பி அல்லாஹுவின் அருளுக்கு நன்றி மறக்கிறார்களா? وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ كَذَّبَ بِالْحَقِّ لَمَّا جَاءَهُ أَلَيْسَ فِي جَهَنَّمَ مَثْوًى لِلْكَافِرِينَ. அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அல்லது தன்னிடம் வந்த உண்மையை பொய்யென கருதியவனை விட அநீதி இழைத்தவன் யார்? ஏக இறைவனை மறுப்போருக்கு நரகத்தில் தங்குமிடம் இல்லையா? وَالَّذِينَ جَاهَدُوا فِينَا لَنَهْدِيَنَّهُمْ سُبُلَنَا وَإِنَّ اللَّهَ لَمَعَ الْمُحْسِنِينَ. நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம். நன்மை செய்வோருடன் அல்லாஹ் இருக்கிறான்.